ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு இருக்கேன். என்ன செய்தி? இந்தியா ஒற்றுமைங்கிறது எப்படியா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூட்டு போவார். திண்டுக்கல்லில் இருக்க சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் சர்ச், அந்த சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புலேயே விநாயகர் கோயில் இருக்கும். சர்ச்சுக்கு எங்கள் அப்பா கூட்டு போய் மாஸ் முடிஞ்சோன்னே சர்ச்சில் பாட்டெலாம் போடுவாங்க, அருமையான பாட்டெலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நேரே அந்தமும் நேரே, ஜோதியும் நேரே என் சொந்தமும் நேரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சர்ச்சில் பாட்டு. விநாயகர் கோயிலில் அங்கிட்டு மைக் செட்டில் வேறு பாட்டு போடுவான். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். விநாயகர் கோயிலில். அடுத்து சர்ச்சில் அடுத்த பாட்டு தொடங்கும். தேங்கினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அப்படின்னு சுசிலாமா பாட்டு. அங்கே விநாயகர் கோயிலில் அடுத்த பாட்டு போடுவான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். இந்த பாட்டெலாம் கேட்டுக்கிட்டே பூசை முடிஞ்சு நடந்து வருவேன். கேஎம்கே காஃபி பார்னு ஒரு பாய் வந்து டீ கடை வச்சுருக்கார். அவர் மைக் செட்டில் நாகூர் அனிஃபாவோட பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் அப்படின்னு போடுவார். 3 மதத்து பாட்டையும் லியோனிங்கிற ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. 3 மதமும் பாட பாடதாயா என் குரல் நல்லா இருக்கு. ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற பாஜக, முருகன் கையில் இருக்கிற வேலை தூக்கிட்டு ஊர்வலத்தில் வர்றான். முருகா, முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறார், என் கையில் இருந்த ஒரே ஆயுதத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்களேன். முருகன் கையில் இருக்கும் வேலை பிடுங்கி ஊர்வலம் வந்து அதை அரசியலாக்குவது பாஜக. அதே முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் வழிபடுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி. 3500 கோயில்களுக்கு இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. 25 கோயில்களுக்கு தங்கத்தேர் வழங்கப்பட்டிருக்கிறது. 4 கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. விபூதி பூசாத தர்மகர்த்தா யார் என்றால் அவர்தான் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். 200 மடாதிபதிகளை மேடைக்கு வரவழைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் 2 கோடி நிதி வழங்கி பழுதடைந்த கிராமத்து கோயில்களை எல்லாம் புத்துணர்வு பெறச் செய்து புதுப்பிப்பதற்கு நிதி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி. ஏதோ இந்துக்களுக்கு எதிரி திமுக என்ற அந்த போலி பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன்.